இலங்கை தமிழர்களின் வாக்குகள் இப்போதுள்ள வேட்பாளர்களுக்கு மிக முக்கியமானதாக மாறியிருப்பதாக கூறியிருக்கிறார் யாழ்ப்பாணத்திலும் மூத்த பத்திரிகையாளர் பாரதி ராசநாயகம். இலங்கை தேர்தல் நிலவரம் குறித்து அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்கான முக்கியத்துவம் என்பது இப்போது இருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்கள் மத்தியில் எவ்வாறு இருக்கிறது? அது மட்டுமில்லாமல் தற்போதைய ஆட்சியில், அதுவும் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இந்திய தமிழர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் விமர்சனத்தையும் காண முடிகிறது. அதுதான் உண்மை நிலையா? அந்த ஜனாதிபதி வேட்பாளர்களை பொறுத்தவரையில தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதில் அக்கறை இருக்கிறார்கள் என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதற்கு காரணம் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலில் முக்கியமானவையாக இருப்பது. அதற்கு காரணம் அந்த 3 பேருக்கு இடையிலான அந்த போட்டியில தமிழ் மக்களுடைய வாக்குகள் ஏதோ ஒரு வகையில தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் என்பதால் தமிழ் மக்களுடைய ஆதரவை தக்க வைக்க வேண்டும் என்பதற்கான சில முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதுக்காக 3 பேருமே ஏற்கனவே அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த 13வது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதைத்தான் சொல்லி வருகின்றார்கள். அரசியலமைப்பில் ஏற்கனவே அது இருக்கு, அதனை நற்குறுதியாக சொல்லி வருகின்றார்கள். 13வது திருத்தம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலமாக 87ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகளுக்கான திட்டம் தான் 13வது திருத்தம். அது நடைமுறைப்படுத்தப்படும். அந்த 3 ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். அது கடந்த சில வருடங்களாக நடைமுறைப்படுத்த கொடுப்பதற்கோ அல்லது தமிழர்கள் தாங்களே நிர்வகிப்பதையோ அவர்கள் விரும்பவில்லை என்பதால் அதற்கு போதிய அழுத்தங்களை கொடுக்கவில்லை என்ற ஒரு கருத்தும் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இங்க 2வதாக கேட்ட அந்த மீனவர்கள் பிரச்சனை தொடர்பான இருந்தது. அந்த மீனவர் தென்னிந்திய மீனவர்கள் வடபகுதியிலே ஆக்கிரமிப்பு செய்வது, கடல் எல்லையை தாண்டி வந்து மீன் பிடிப்பது என்பது வடபகுதியில் உள்ள மீனவர்களுக்கு கடந்த பல வருட காலமாகவே ஒரு நெருக்கடியை கொடுத்து வருகின்றது. தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் இது பாதிக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள். இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கம் போதிய அளவுக்கு செயற்படவில்லை ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில தான் இப்போது அண்மை காலத்தில் அதிக அளவுக்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீதான தண்டனையும் பெருமளவுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. பெருமளவு நட்டங்கள் அல்லது தண்டப்பணம் விதிக்கப்படுவது அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது போன்ற செயற்பாடுகள் ஏதோ ஒரு வகையில வடபகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முயற்சி, அரசாங்கம் மேற்கொள்கின்ற ஒரு முயற்சி என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.